ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்காக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து போடுறேன். ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் இருக்குல்ல, இவங்க சைஸ் வந்து 30. ஆனால் மார்பு சுற்றளவு 30, மார்பு அந்த கீழே இருக்கும்ல கப்போட அடிப்பகுதி வரைக்கும் அது வந்து 15 வரைக்கும் வருது. அப்போ என்ன, இவங்களுக்கு மார்போட அளவு வந்து பெருசு. அவங்களுக்கு நம்ம எப்படி கட்டிங் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த மார்பு கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கான கட்டிங் தான் இது. ஃபஸ்ட்டு கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே 1/2 இன்ச்சில் தையலுக்கான ஒரு லைன். நான் வெட்டுறது பேக் பார்ட். 2 துணி, அதாவது ஒரு மடிப்பாக போட்டிருக்கேன். மொத்த ஹைட் வந்து 15. மொத்தமாக ஹைட் 15, தைச்சா 14 வந்து நிற்கும். அவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க, அதனால் இந்த அளவு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மியாக வரும் இவங்களுக்கு இந்த சைஸுக்கு. கீழே அந்த 15 மார்க் பண்ணாலும் அதுக்கு கீழே வந்து ஒரு லைன், ஷோல்டரை பிடிக்கிற அந்த லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நெக்கோட இறக்கம், பின் கழுத்து இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதை வச்சு தான் அளவுகள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வந்து 9 இன்ச் வருது. கரெக்டாக மேலே லைனில் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். 9ல் மார்க் பண்ணிட்டு கீழே 2 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் வரைகிறேன். இது வந்து அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்காக இந்த மார்க்கிங். இப்போ நெக்கு வித்து எவ்வளோ தெரியுமா வருது? 3/4 இன்ச்சு தான் இவங்களுக்கு நான் வைக்கிறேன். 30/16 போடுங்க, எவ்வளோ வருதோ அதில் அதை கரெக்டாக மார்க் பண்ணிட்டு முன்னாடி ஒரு மார்க்கிங். இப்படி தான் நான் சொல்லி தருவேன். ஆனால் இந்த கஸ்டமருக்கு வந்து 3/4 இன்ச் நான் வச்சு பண்ணுறேன். ஏன்னா 30 இன்ச்சு நெக்கு வந்து 9 இன்ச்சு இறக்கும். அப்போனா இவங்களுக்கு நெக்கு அகலமாக போய் ஷோல்டர்லேருந்து வலி ஆரம்பிச்சிடும். அதனால் இவங்களுக்கு இந்த அளவு வச்சு நான் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பேட்டர்னில் எதுவுமே யூஸ் பண்ணல, பார்த்துக்கோங்க. என் கையால் என்னென்ன அளவு சொல்கிறேனோ அந்த அளவு தான். இதுக்கப்புறம் ஆம்ஹோல் ஷோல்டர் வந்து இவங்களுக்கு 3, கரெக்டாக 3 இன்ச் வைக்கிறேன். 3.25 வைக்கிறேன். தையல் போக 2.25 வந்து நிற்கும். 1/2 இன்ச் தையல் போக 2.25 நிற்கும். ஷோல்டர் 3.25, அப்புறம் அந்த 3/4 இன்ச்சு ஆட் பண்ணி கரெக்டாக ஆம்ஹோலுக்கு வந்து இறக்கத்துக்கு மார்க் பண்ணணும். ஆம்ஹோல் இறக்கம் வந்து 5 வைக்கிறேன் இவங்களுக்கு. இதுக்கப்புறம் கரெக்டாக பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் கால்குலேட் வந்து பண்ணலை. இப்போ ஆம்ஹோல்னா 30/8, நெக்கு வித்துன்னா 30/16 அப்படி நான் வந்து சொல்லித்தருவேன் கட்டிங் போடுறதுக்கு. ஆனால் இதில் வந்து நான் எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணலை. ஏன்னா இவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் இறக்கமாக, அதாவது நீளம் கொஞ்சம் அதிகமாக வேணும், நெக்கும் இறக்கமாக இருக்கணும், முன்னாடி மார்போட அளவும் பெருசு. அப்படிங்கும்போது நம்ம கால்குலேட் பண்ணி அதை போட்டோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக அவங்களுக்கு கப்பு வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் இப்போ 32, 34 சைஸுக்கு நம்ம கட் பண்ணோம்ல, அந்த மார்க்கிங் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கீழேயும் பார்த்தீங்கன்னா இவங்களோட இடுப்பு சுற்றளவு மொத்தமே 6 தான். அப்புறம் டாட் பிடிக்க 1 இன்ச் கரெக்டாக வந்து அப்படி தான் மார்க் பண்ணிவிட்டு கொண்டு வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் விட்டுருக்கேன், 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டுக்கு ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் பேக் பார்ட்டு. இதோட அளவுகள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த மாதிரி கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்ருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மற்றபடி நார்மலான அளவில் தான் அவங்க இருக்காங்க, அளவு ஜாக்கெட் பார்த்தாலே தெரிஞ்சிடும். நான் இந்த கஸ்டமர்கிட்ட அளவு ஜாக்கெட் வாங்கினேன், அதில் உள்ள அளவு வந்து அவங்க சொல்லிட்டாங்க இது ரொம்ப முன்னாடி தைச்சது அப்படின்ட்டு. அதை வச்சு தைச்சா என்னாகும், கரெக்டாக வராது. அதனால் நான் ஒரு அளவு போட்டு இப்போ தைச்சிட்டு இருக்கேன். நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து நெக்கு வித்து ஷோல்டர் ஆம்போல், இந்த 3 இடமும் நம்மளுக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா ப்ளவுஸ் வந்து அழகாக ஃபிட்டிங்காக வந்துடும். 3/4 இன்ச் வைக்கிறாங்களே கழுத்து உள்ளே போகுமா அப்படிலாம் கவலைப்படாதீங்க, பர்ஃபெக்டாக இருக்கும் கழுத்து. இப்போ பேக் பார்ட்லாம் முடிஞ்சிருச்சு.
சைஸ் வந்து 30. ஆனால் நான் சொல்கிறேன் 32 34க்கு உண்டான அளவு தான் இவங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அங்கங்கே. இப்போது பேக் பார்ட்டை அப்படியே எடுத்து கிளாத் மேலே வச்சு அவுட்லைன் வரையணும். லைனிங் கிளாத் ஒரே ஃபோல்டு தான் பண்ணியிருக்கேன், 2 பீஸு. நம்ம ஆல்ரெடி கட் பண்ண இடத்துல கரெக்டாக அதை வச்சு செட் பண்ணிவிட்டு சைடில் ஒரு 1 இன்ச் போல் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அவுட்லைன் ஃபுல்லாக மார்க் பண்ணணும். கரெக்டாக நெக்கு மட்டும் விட்டுருங்க, அது எங்கே இருக்கோ அது அளவுக்கு விட்டுட்டு பாதி ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் இறக்கத்தில் நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு சைட்லையும் மார்க் பண்ணிக்கோங்க, கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் கீழே மார்க் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ளவுஸோட முன்னாடி அந்த மார்பு அளவு வந்து பெருசு, அதனால் கரெக்டாக நம்ம எல்லா பக்கமும் மார்க் பண்ணிக்கணும். நெக்கு வித்துக்கான லைனும் கரெக்டாக மார்க் பண்ணி ஃப்ரண்ட் நெக்கு ஷோல்டர் அந்த இடம் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணணும். இப்போ உங்களுக்கு அளவு தெரிஞ்சிருக்கும். பேக் பார்ட்டில் ஆர்ம் ஹோலு நெக்கு வித்து எல்லாமே வந்துருச்சு. இப்போது பேக் பார்ட்டோட அளவு எடுத்து தனியாக வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டோட நெக்கு வித்து தான் மார்க் பண்ணுறேன். ஆர்ம் ஹோல் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஷோல்டரையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. தையல் அளவு விடுவோம்ல அந்த அளவு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு 3/4 இன்ச்சு கரெக்டாக 5.5 இன்ச் வைக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5 வைக்கிறேன். 5.5 உங்களுக்கு ரொம்ப கீழே இறங்கின மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா ரவுண்டாக வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இவங்களுக்கு செட் ஆகலை. அந்த நெக்கு வித்துக்கும் அந்த ரவுண்டுக்கும் செட் ஆகலை. அதனால் பேக் பார்ட்டில் எப்படி இருந்துச்சோ 2 இன்ச் அதே அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ்க்குள்ளே ஃப்ரண்ட் நெக்கு வந்து வரைகிறேன். ரவுண்டு நெக்கு தான் வரைகிறேன். இப்போது ஃப்ரண்ட்டோட நெக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹூக்கும் ஐப்பட்டியும் அந்த ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு நெக்கை வந்து அதோட ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ஆல்ரெடி வரைஞ்சாச்சு. இப்போது அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு லைன் கொடுத்தேன்ல, அதுலேருந்து கீழே 15 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, 15 இன்ச்சு. மொத்தமாக இந்த ப்ளவுஸோட நீளமே 15, தையல் போக 14 தான் வரும். ஆனால் அதில் 15 பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கு கீழே 7.5, ஆர்ம் ஹோல் சைடு வந்து 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். அப்போ தான் இதோட அந்த வளைவு வந்து நல்லா யூ மாதிரி கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட் பக்கம் ஒரு 6 இன்ச் வச்சோன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். கரெக்டாக அந்த கப்போட ஷேப் வந்து நிற்காது. அழகாக ஃப்ரண்ட் பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. இந்த கப்போட அந்த நீளம் மட்டும் பார்த்துக்கோங்க. அலோ ப்ளவுஸ் கொடுத்தாலும் ஒரு வாட்டி அவங்களே ஷோல்டர்லேருந்து மார்புக்கு அடிப்பகுதி வரைக்கும் அளக்க சொல்லி அந்த அளவு கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வயசு பொண்ணுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக அளவு வந்துடும். கல்யாணம் ஆனவங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஏன்னா அவங்க குழந்தை பிறந்திருக்கும், உடம்பு ஏறி இருக்கும், பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்களோட மார்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய இருக்குது பெண்களுக்கு வந்து அவங்களோட பாடியில் உடம்புல இருக்க மாற்றங்கள் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம டெய்லர்ஸ் வந்து நம்ம அதை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இந்த அளவு கரெக்டாக இருக்குமான்னு கேட்டுக்கோங்க அளவு ப்ளவுஸில். இல்லைன்னா இந்த மார்பு இருக்குல்ல, மார்புக்கு அடிப்பகுதி வரைக்கும் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸை போடும்போது கரெக்டாக அந்த கப்புக்கு கீழே போய் நம்ம பட்டி ஜாயின் பண்ணுற இடம் கரெக்டாக நின்னாதான் நம்மளுக்கு ஒரு ஃபிட்டிங் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி அந்த ப்ளவுஸ் எப்படா கழட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இந்த இடத்துல டாட் பிடிக்கிறதும் மொத்தமாக 2 இன்ச்சு தான் பிடிக்க சொல்லுவேன். ஆனால் இவங்களுக்கு 2.5 பிடிக்கணும். 1.25 பிரித்து 2.5 வர மாதிரி போட்டால் தான் அந்த கப்போட அந்த இது வந்து கரெக்டாக இவங்களுக்கு ஃபிட் ஆகும். பார்த்தீங்கனாலே தெரியும். பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் நீளமாக இருக்குது. சைடில் வந்து பட்டிக்கு எவ்வளோ துணி தேவைப்படுன்னு பார்த்துருக்கேன். 3 இன்ச் வருது. ஆனால் 4 இன்ச் வச்சு கட் பண்ணோம், அப்போ தான் தையல் கலவை கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். தையல் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால்
ஒரு சில ப்ளவுஸ் வந்து நம்மளை ரொம்ப வேலை வாங்கின மாதிரியே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு உட்காந்து தெரியலன்னு சொல்லி உட்காந்துடக்கூடாது. அதுக்காக தான் அந்த சின்ன சின்ன அளவுகளை நான் நோட் பண்ண சொல்கிறேன். நெக்கு வந்து ஷோல்டர் விட்டு இறங்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஷோல்டரில் சுருக்கம் வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? கப்பு வந்து கரெக்டாக போய் கப்புக்கு அடியில் இந்த பட்டி போய் உட்காரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த மாதிரி தான் யோசிச்சு ஒரு ஒரு ப்ளவுஸாக தைச்சு பழகினா மட்டும்தான் நம்மளால் சீக்கிரமாக கற்றுக்க முடியும். இப்போது இந்த ஸ்லீவோட ஹைட் வந்து 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மார்பு சுற்றளவு இருக்குல்ல, அதில் 4ல் ஒரு பகுதி எடுத்துக்கோங்க. அதில் எவ்வளோ வருதுன்னா, இவங்களுக்கு 8, இவங்களுக்கு வந்து 7 தான் வரணும். நான் 8 வச்சுருக்கேன். 8 வச்சு 4 துணியாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா 4 துணி வரும். 8 கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு 8க்கு கீழே 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி 2 இன்ச். அவ்வளோதான் ஸ்லீவ் கட்டிங். ரொம்ப ஈஸி. இப்போ நிறைய ஸ்கேலெல்லாம் வந்துருச்சு அந்த ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்குன்னே. அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம ரொம்ப ஈஸியாகவே மார்க் பண்ணலாம். இந்த 3 அளவுகள் தான். மார்போட சுற்றளவு வந்து 4ல் ஒரு பகுதி வந்து துணி தேவைப்படும். அதுக்கப்புறம் அதுலேருந்து கீழே 2.5, அதுக்கு அந்த மார்க்கிங்லேருந்து முன்னாடி 2 இன்ச் கரெக்டாக வச்சு எல்லாத்தையும் நீங்கள் லைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்லீவோட ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணணும்ல, அதை பார்த்துக்கோங்க. சென்டர் கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு சைட்லேயும் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் கட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து 2 ஸ்லீவ் இருக்குது. அதை வந்து பிரிச்சிட்டிங்க அப்படின்னா 2 துணி வரும். மேலே ஒரு ஸ்லீவ், கீழே ஒரு ஸ்லீவ் இருக்கும். அந்த 2 துணி ஃபஸ்ட்டு இருக்க 2 துணி எடுத்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. கரெக்டாக 1 இன்ச்சுக்கு முன்னாடி தள்ளி வச்சுட்டு அந்த இடத்துல அவுட்லைனிங் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர்லேருந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மார்க்கிங் மேலே கட் பண்ணி லாஸ்ட்டில் கரெக்டாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ ஸ்லீவோட உள் வெட்டு, முன்பகுதியோட வெட்டு வந்து நம்ம கரெக்டாக பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியுதா? அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் போல் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த இடத்துல கட் பண்ண இடம் வந்து அவ்வளோதான். ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. மாற்றி வச்சு தைக்கக்கூடாது. இப்போ நான் வந்து பட்டி கட் பண்ணுறேன். இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு 15 இன்ச்சு பக்கம் இறக்கியாச்சு. பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து அதிகமாக இருக்குது. இதில் எப்படி நம்ம பட்டி வைக்கிறது? பட்டி வச்சா இன்னுமே முன்னாடி வந்து இறங்கிட்டு தானே இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல பட்டியோட அளவு வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். நான் 4 இன்ச் வந்து சைடில் அளவு இருக்குல்ல, அந்த அளவு மார்க் பண்ணிட்டேன். 8+2 பேக் பார்ட்டில் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணேன். அந்த அளவை 10 இங்கே வச்சுக்கிறேன். கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். 10 இன்ச்சு. இப்போ லாஸ்ட்டில் சைடு ஜாயினில் லாஸ்ட்டில் 4, ஃப்ரண்ட்டில் 3, நடுவில் ஒரு 2.25 போல் வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே ஜாயின் பண்ணி கட் பண்ணிடலாம். பட்டி தைச்சு முடித்ததுக்கப்புறம் கீழே ஜாயின் பண்ணக்கூடாது. பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்டியோட கீழ் பகுதியை வந்து அடிங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ்க்குலாம் இதுதான் கரெக்டான அளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. சைடில் வந்து அப் அண்ட் டவுன் வரும். கண்டிப்பாக ஒரு ஆஃப் இன்ச்சாவது அப் அண்ட் டவுன் வரும். அதுக்கேற்ற மாதிரி தைச்சி முடித்ததுக்கப்புறம் பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் வச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட் அதிகமாக சைடில் இருந்துச்சு அப்படின்னா கீழே பட்டி மடிக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்து மடித்து தைச்சிருங்க. அவ்வளோதான். நான் வந்து பட்டியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து நான் இப்போ கட் பண்ண வேகத்துலேயே நான் போய் தைக்க போகிறேன். தைச்சி முடித்த இதுவும் உங்களுக்கு கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மீதி துணி வந்து இவ்வளோ இருக்குது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து கிராஸ் பீஸ் இப்போ வந்து நான் கொடுக்கறது இல்லை நெக்குக்கு. அதனால் மீதி இருக்க துணியை வந்து எப்படி பிரித்து எடுக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இடுப்போட பெல்ட் பார்ட் இருக்குல்ல, அந்த பெல்ட் பார்ட்டுக்கு எவ்வளோ துணி தேவைப்படுன்னு சொல்லி கணக்கு பண்ணிக்கணும்.
நான் 10 இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். 10 2ஆக போட்டால் 20. அப்புறம் அந்த டாட் பிடிக்க ஒரு இன்ச்சு வந்து தேவைப்படும். அப்போ ஒரு 20 23 இன்ச் பக்கம் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஒரு 25 26 வர மாதிரியே எடுத்திருக்கேன். இதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பேக்கில் வந்து பெல்ட் பார்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது வந்து முன்னாடி வைக்கிற ஹூக், அப்புறம் ஐ நாட் கட்டுறதுக்கான பகுதி. நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெருசாக தேவைப்படாது. ஆனால் உங்களுக்காக நான் காட்டுறேன். நான் வைக்கும்போது கட் பண்ணுவேன், ஆனால் இப்போ உங்களுக்காக காட்டுறேன் எப்படி கட் பண்ணணும்னு. ஒரு துணி வந்து 3 இன்ச் எடுத்துக்கோங்க. இன்னொரு துணி வந்து ஒரு 2.5 எடுத்துக்கோங்க. 2.5 2 3 இன்ச் வந்து ஐ நாட் கட்டுறதுக்கு எடுத்துக்கோங்க. அந்த 2.5 அதை வந்து ஹூக் வைக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஒன்று பெருசாக இருக்கணும், ஒன்று சிறுசாக இருக்கணும். இப்போது பேக் பெல்ட்டு, ஃப்ரண்ட் ஹூக்கு, ஐ நாட் கட்டுறதெல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்குக்கு தான் அந்த கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்காக கட் பண்ணுறதுக்கு இவ்வளோ இடம் இருக்கும். ஆனால் நான் இதில் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணலை. பேக் நெக்கோட ஹைட் வந்து 9. அதுக்கப்புறம் அது எவ்வளோ துணி தேவைப்படுமோ கீழே ஒரு 2 இன்ச் 3 இன்ச் இறக்கிட்டு அந்த இடம் வந்து கட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து எனக்கு ஒரு 10 இன்ச் இருக்குது. அதை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வச்சுப்பேன். 2ஆக கட் பண்ணியிருக்கேன்னா இது வந்து பேக் நெக்குக்கு, இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு. கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு அடித்து திருப்பி லைனிங்கோட ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். இது வந்து ப்ளவுஸு ரொம்ப ஒரு மாதிரி நைஸாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் பார்ட்டில் வச்சு கட் பண்ணவே முடியல. வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. சாரீ வந்து ஒரு மாதிரி சாண்டில் சாரீ. கீழே வந்து ஒரு மாதிரி கரை வந்து இந்த மாதிரி ரோஸ் கலர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவை கட் பண்ணிடுறேன். ஏன்னா அதில் பார்டர் இருக்குது. நம்மளுக்கு பார்டர் வந்து ஸ்லீவு கண்டிப்பாக தேவை. அதனால் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இடம் இல்லை, பார்த்திங்கன்னா தெரியும். நான் மிஷின் மேலே தான் வச்சு கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் எனக்கு செக் பண்ணிக்கிறேன், கரெக்டாக துணி இருக்குமா, எக்ஸ்ட்ரா இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக வச்சு பார்த்தேன். கரெக்டாக இருக்குது. அதுக்குள்ளே நழுவி கீழே போயிடுச்சு. ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன். இந்த துணியில் வந்து சிசர் வந்து ரொம்ப அழுத்தி கட் பண்ண முடியாது. ரொம்ப மேலாப்பில் வச்சு தான் கட் பண்ணணும். ஏன்னா ஒரு மாதிரி கட் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஸ்லீவ் வந்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு. பேக் பார்ட் வைக்கும்போது ஃபோல்டிங் சைடில் தான் வைக்கணும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பேக் பார்ட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா அங்கே வந்து பட்டி வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப வந்து துணி அவுட்லைனில் வந்து விட்டு தான் கட் பண்ணுறேன். கொஞ்சம் ப்ளவுஸோட துணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே இருக்குது, எக்ஸ்ட்ராவே இருக்குது. இந்த கீழே இருக்க இடத்துல வந்து பட்டி வந்து வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இந்த இடத்த வந்து நான் பட்டிக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் கீழே பார்த்தா தான் தெரியுது கீழேயும் பார்டர் இருக்குன்னு. இந்த பார்டர் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம பேக் பார்ட் ஆல்ரெடி நான் கட் பண்ணியிருந்தேன்ல, அந்த பேக் பார்ட் வந்து இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். பேக் பார்ட்டு கட் பண்ண துணியை ஃப்ரண்ட்டுக்காக கரெக்டாக வச்சுக்கிறேன். கரெக்டாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணி தானே எடுத்திருக்கேன், அதனால் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். பார்டர் இருக்கிற பகுதியை வந்து பேக் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். பேக் பார்ட் ஃபோல்டிங் சைடில் கரெக்டாக பார்த்து வச்சு அவுட்லைனில் வந்து கட் பண்ணுறேன். தைக்கிறதுக்கு ஒரு மாதிரி வலுன்னு தான் இருந்துச்சு. ரொம்ப அழுத்தி தான் கட் பண்ணுறேன். கட் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி நூல் சிக்கின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இவ்வளோ துணி இருக்குது. அதை நான் எதுக்கும் யூஸ் பண்ணலை. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து யூஸ் பண்ணல, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தைக்க போகிறேன். தைச்சி முடித்த ஃபினிஷிங்கும் இந்த லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடு எனக்கு எல்லா அளவுகளும் கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான வீடியோவும் இதில் இருக்குது. நான் கீழே லிங்க் தர்றேன், அதில் போய் பாருங்கள்.
இதை தைச்சி முடித்ததை பாருங்கள். தையெல்லாம் நான் காட்டலை, ஃபினிஷிங் தான் காட்டுறேன். ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். நைட் ஒரு 10 மணி போல் கட் பண்ணேன். அப்படியே உட்காந்து தைச்சி முடிச்சு எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கீழ் டாட்டையும் ஆம்பூல் டாட்டையும் வந்து இணைச்சிட்டேன். ஒரு மாதிரி பிரின்சஸ் லைன் மாதிரி இணைச்சிருக்கேன். கரெக்டாக இருக்குமான்னு தெரில. ஸ்ட்ரெயிட் கட்டிங் தானே, ரொம்ப கன்ஃபியூஷன் தான் இருந்துச்சு. ஏன்னா தைச்சதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் உண்டான அளவுகள் வந்து ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே வந்து தைச்சிருக்கேன். 14 பக்கமே வருது. ஃப்ரண்ட்டோட கப்போட ஹைட்டு. இடுப்பு சுற்றளவு வந்து 28 வச்சுருக்கேன். ஒரு பார்ட்டோட அளவு வந்து 7, சுற்றளவு வந்து 28. ஆம்களோட சைடு ஜாயிண்ட் அந்தளவும் 7, ஸ்லீவோட சுற்றளவு வந்து 5. என்ன சைஸுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா 32 உண்டான சைஸுக்கான அளவு தான் சைடில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த அக்கா இன்றைக்கி வருவாங்க, வீட்டுக்கு வந்து போட்டு பார்ப்பாங்க. போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன், ஷார்ட்ஸில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பஸ்ட் வந்து பெருசாக இருக்குது, மார்பு சுற்றளவு பெருசாக இருக்க ப்ளவுஸ் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. கரெக்டாக அந்த மார்பு சுற்றளவோட அளவு எடுத்துக்கோங்க. நீளம் மார்புக்கு அடிப்பகுதியில் வர இருக்க நீளத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து தைச்சி கொடுங்க. எல்லாமே பழக பழக தான் நம்ம கற்றுக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக்